தமிழர் நேயர்களுக்கு அன்போடு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த சண்டை? இது ஒரு தொடர் சண்டையாக தான் போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரம்பித்தது, அது கூட்டணி பிரிவில் போச்சது. முதலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதாவை பற்றி அண்ணாவை பற்றி பேசினது, இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பித்து இவர் இத்தனைக்கும் மேலிடத்தில் அமித்ஷாவோட தான் பேசி ஒரு நல்ல உறவு நிலையில் இருந்தபோது இந்த அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி வரதை கெடுத்துட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அண்ணாமலை பாஜக தனியாக எவ்வளோ செல்வாக்கு பெற்றிருக்கு பார்க்கணுன்னு ஒரு முயற்சி பண்ணார்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் மேலிடம் இல்லை கூட்டணி அமைக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அண்ணாமலையோட பேச்சுக்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து 6 மாதம் முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ அதோடைய ஒரு கண்டினியூவேஷனாக தான் பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜூன் 4th அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்னாரு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்ட்டார். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டார். அதாவது அந்த மாதிரிலாம் அவர் பேசினார்னா, அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இடம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் கட்சியை ஒழுங்காக ஸ்ட்ராங்காக ஒரு ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி ஏன் மற்றவங்க விமர்சிக்கிறாங்க? நீங்கள் கட்சியை பலவீனமாக வச்சுருக்கீங்க. கேட்டால் நான் 19% 20% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் 10 தொகுதி அதிகமாக போட்டு 1% இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பல இடங்களில் நீங்கள் 3வது வந்திருக்கீங்க, பல இடங்களில் 4வதாக ஒரு இடத்துல வந்திருக்கீங்க. இது ஒரு பெரிய கட்சிக்கு சவுத்தில் நீங்கள் 8% ஓட்டெலாம் வாங்கியிருக்கீங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லைன்னு தெரியுது. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்றதை மக்கள் உணர்கிறாங்க. அதை பாஜக அவங்க பாஜகவுடைய அண்ணாமலை உங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். உங்கள் சுயநலம் காரணமாக அவர் இந்த விக்கிரவாண்டியில் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, இங்கே அதிமுக பயப்படுறாங்க போட்டி போடுறதுக்கு, போட்டால் 3வது 4வது இடத்துக்கு போயிடுவாங்க, அதான் பயந்துட்டாங்கன்னு பேசியிருக்கார். அதுக்கு தான் இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை ஒரு பெரிய அரசியல் ஞானி, அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு அப்படின்னு ஒரு கிண்டலாக பதில் சொல்லிவிட்டு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சசிகலாவை பற்றிலாம் பேசியிருக்காரு. எல்லாம் ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிறத பற்றிலாம் பேசியிருக்காரு. பட் அண்ணாமலையை பற்றி பேசும்போது இந்த மாதிரி பேசிட்டு விட்டுட்டார். அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறாரு, நீங்கள் அதிமுக என்ற கட்சியை நீங்கள் அழிச்சிருவீங்க, நீங்கள் ரொம்ப சுயநலமாக செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தகராறு இந்த இடத்துல நிற்கிது. ஆக்சுவலாக இது அண்ணாமலை லண்டனை கிளம்பி போகிற வரையும் இது நீடிக்கும் போல இருக்குது. ஏன்னா அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாரு, நம்மளை இனிமேல் தமிழ்நாட்டில் பொறுப்பாக போடுவாங்களா இல்லைன்னு தெரியாது, நம்ம கடைசி வரையும் ஒரு ஃபைட்டை அதிமுக எதிராக பண்ணிவிட்டு நம்ம போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இந்த காட்சிகள் தொடரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி விடாமல் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலைக்கு ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணுறாரு. பாஜகவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாரு. பாஜகன்ற கட்சிக்கு ஈக்குவலாக அவர் ஃபைட் பண்ணலை. பாஜகன்ற கட்சி இப்போ இந்த 3 கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாரு தவிர, எல்லாமே ஒரு நேம் சேக்காக பண்ணுறாரு தவிர. இப்போ பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தம்பித்துறையெல்லாம் பேசினார். மோடி ஆட்சியை பற்றி ஒரு விஷயம் சொல்லலை சார். அவர் கலாச்சார சாவை பற்றி பேசினார், நீட் எக்ஸாமை பற்றி பேசினாரே தவிர வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணும்போது கூட அவங்க அதிமுக அதில் கலந்துக்கவே இல்லை. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அவங்க பாஜக மேலிடத்தோடு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு இடி சிபிஐ வந்துடக்கூடாது. அந்த அதிமுகவில் இருக்கிற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த முக்கியமான பிரமுகர்களுக்கு இடி சிபிஐ வந்துடக்கூடாது. அதுக்கு அவங்க மேலிடத்தோடு நல்ல ரிலேஷன்ஷிப் கீப்பப் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற அண்ணாமலை, அதாவது குட்டி தான் பகை, ஆடு உறவு குட்டி பகைன்ற மாதிரி மேலிடம் பாஜக மேலிடம் உறவில் இருக்குது அவங்க கூட. குட்டி அண்ணாமலை அது பகையில் இருக்குது. அது இவரோட அண்ணாமலையோட எதிர்ப்புன்றது ஏதோ பாஜக மேலிடம் சொல்லி பண்ணுறதுனால அவர் இங்கே அதிமுக என்கிற கட்சி அது 2வது இடத்துல இப்போ இருக்குது. அதை எப்படியாவது டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு பாஜகவை கொண்டு முடியுமான்னு அதை வம்புக்கு இழுக்கிறார். அதிமுக வம்புக்கு இழுக்கிறார். அதிமுக பலவீனமாக இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் பாஜகவோட பலவீனமாக இல்லை, பாஜக அதிமுகவோட பலவீனமாக இருக்குன்றதான் உண்மை. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய பேச்சுக்கள் செயல்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு, தான் தான் ஏதோ ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கார். அவர் பல விஷயம் நெகட்டிவாக பேசுகிறாரு, பலது அர்த்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வகையில் ஒரு செய்தியை கிளப்பிகிட்டே இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்தளவுக்கு ஒரு திறமையாக ஒரு ஃபீல்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற விஷயத்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஓரளவு பண்ண ட்ரை பண்ணார். பட் அசம்பிளி விஷயத்தில் ஒரு கோட்டை விட்டார்ன்றது என்னுடைய கருத்து. அங்கே ஃபீல்டில் பண்ணார். அதுக்கப்புறம் அதுவும் இப்போ அடங்கி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அவர் எடுத்த அந்த இது கூட இன்னும் சரியாக வரல. கள்ளக்குறிச்சி அந்த மரணங்களை தொடர்ந்து அவர் எடுத்த பாலிடிக்ஸும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்றதான் பாயிண்ட்டு.
ஸோ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியான ஒரு ரோல் எடுக்கிறோம், அதுக்கு நம்ம எடப்பாடியை போட்டு அடித்தா பெட்டர் அப்படின்னு எடப்பாடியை வம்புக்கு இழுத்துட்டே இருக்கார். அதுவும் அங்கே விக்கிரவாண்டியில் வந்து எடப்பாடி போட்டி போடாது, இந்த மாதிரி விமர்சனத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப சரியாக போச்சு. விக்கிரவாண்டியில் எடப்பாடி போட்டி போடாது, அது வந்து இப்போ அந்த முடிவு வந்து அது வந்து ஒரு சரியான முடிவு அல்ல என்பது என்னுடைய கருத்து. அது வந்து அந்த முடிவு வந்து ஒரு தவறான ஒரு முடிவு ஆக்சுவலாக. பாஜகவுடைய அந்த மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது அதிமுகவை கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. இப்போது ஏறக்குறைய அண்ணாமலையும் அதிமுகவை தான், திமுகவை விட்டுட்டு அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இப்போ ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு எந்த தலைவர் பேரையும் சொல்லி விமர்சிக்க மாட்டார், அதுவே அவருடைய கௌரவத்தை குறைச்சு. ஆனால் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஏறக்குறைய அந்த டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா பிஜேபி? இல்லை, அதாவது வந்து முதல்லலாம் அண்ணாமலைக்கு அவர் பதில் சொல்கிறதா இல்லை. இந்த ஜெயக்குமார், கேபி முனுசாமி, செல்லூர் ராஜு இப்படி இவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்ட காரணம் வந்து அண்ணாமலை வந்து எழுப்பின கேள்வி முக்கியமான கேள்வி. நீங்கள் விக்கிரவாண்டியால் போட்டி போட்டால் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னா அது அதிமுகவுடைய இன்றைய பலவீனத்தை குறிக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதனால் வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து அவருக்கு வந்திருக்கு. வேறு பல விஷயங்கள் பேசினா கூட இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. திமுக வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அங்கே வந்து இடைத்தேர்தலெலாம் பலவிதமான விஷயங்கள் நடக்கும், அதனால் நாங்கள் வந்து ஒதுங்கிறோம் சொல்கிற விஷயம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி அது எடுக்க வேண்டிய முடிவு இல்லை ஆக்சுவலாக. களத்தில் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியை சந்திக்கிறது தான், அதுதான் வீரம் ஆக்சுவலாக. அது எப்படிப்பட்ட ஒரு தடாரடியாக அதிரடியாக வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணாலுமே சரி, அதை நீங்கள் களத்தில் சந்திக்கணும். அது சந்திக்க உங்களுக்கு திறன் இல்லை, வக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுதான் அந்த வீக்னஸை தான் அந்த அண்ணாமலை கையில் எடுக்கிறார் ஆக்சுவலாக. அதனால் இவர் பண்ண தப்பு. இவர் வந்து ஒரு எதிர்கட்சின்னா வந்து இவர் தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும். அங்கே போயிட்டு தேர்தலில் போட்டி போட்டால் அவர் வந்து மற்ற அதிமுக தொண்டர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்போ இருக்க வண்டியில் ஏன் போட்டி போடலன்னு நினைக்கிறாங்க. இப்போ அதிமுக தொண்டர்களோட ஓட்டு ஏலத்துக்கு போகுது, இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அந்த குறைஞ்சபட்சம் 25,000 ஓட்டு இருக்கும் சார், அது இப்போ ஏலம் விட்டுருக்காங்க. உனக்கா எனக்கான்னு ஏலம் விட்டுருக்காங்க. அந்த அதிமுக தொண்டர்களோட ஓட்டு ஏலம் விடுறதுக்கு காரணம் யார்? நீங்கள் தானே, எடப்பாடி பழனிசாமி தானே. அதனால தான் வந்து அங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களே வந்து கோபமாக இருக்காங்க. அந்த கோபத்தை புரிஞ்சுன்னு தான் வந்து அண்ணாமலை இதை பேசுகிறார் ஆக்சுவலாக. நீங்கள் 3ஆவதாக வந்துடுவீங்க, 4ஆவதாக வந்துடுவீங்க, நீங்கள் 4ஆவதாக வரீங்களோ 5ஆவதாக வரீங்களோ 3ஆவதாக வரீங்களோ, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி நீங்கள் போட்டி போட வேண்டியது கட்டாயம் சார். நீங்கள் மற்ற எலெக்ஷன் மாதிரி கூட கிடையாது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் தோற்றா கூட மக்கள் உங்களை வந்து சீரியஸாக குறை சொல்ல மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள். ஏன்னா இது இடைத்தேர்தலும் தெரியும், இதில் ஆளுங்கட்சி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போப்பா இது இடைத்தேர்தல்ப்பா, ஏதோ எதிர்கட்சின்ற முறையில் போட்டி போட்டார்ப்பா அப்படின்னு தான் போவாங்களே தவிர, நீங்கள் வந்து ஏன் ஒதுங்கினீங்க, என்ன காரணத்தினால ஒதுங்கினீங்க? நீங்கள் வந்து அப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக நீங்கள் சரியாக செயல்படலை. நீங்கள் வந்து எதை கேட்டாலுமே நீங்கள் 2021 நாங்கள் 75 இடம் வாங்கினீங்க, அப்போ பாஜகவோட சேர்ந்துருந்தீங்க, பாமகவோட சேர்ந்துருந்தீங்க. அந்த 75லேயும் கிட்டத்தட்ட 45 இடங்கள் எங்கே வாங்கினீங்க? கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்டில் தானே வாங்கினீங்க. மற்ற பகுதிகளில் நீங்கள் என்ன வாங்கினீங்க? 30 இடத்துல தான் வாங்கினீங்க. அது உங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிக்குதா? அதிமுக என்கிற ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த்து அது காமிக்குதா? தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய கொங்கு 7 டிஸ்ட்ரிக்ட் தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 28-29 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாங்கினது வந்து 30 இடங்கள் அப்படின்னா அது எதை காமிக்குது? உங்களோட பலவீனத்தை தானே காமிக்குது. உங்கள் கட்சி ரொம்ப மோசமாக இருக்கிறது தானே காமிக்குது. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நீங்கள் வரல. ஒரு தொகுதியில் வரலன்றது மட்டும் இல்லாமல் ராம்நாட்டில் நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி போகிறீங்க, ரெட்டையில வச்சுட்டு ஓபிஎஸ்க்கு பின்னாடி போகிறீங்க. தேனியில் வந்து தினகரனுக்கு பின்னாடி போகிறீங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் அண்ணாமலை இவ்வளோ தூரம் அண்ணாமலை உங்களை கவுண்டர் பண்ணுறாரு, அவருக்கு பின்னாடி போகிறீங்க. அவர் வாங்கின ஓட்டு என்ன, நீங்கள் வாங்கின ஓட்டு என்ன? கோயம்புத்தூரில் சொல்கிறேன், உங்களுக்கு அவருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கான அந்த தார்மீக உரிமையை நீங்கள் எழுந்துட்டீங்க. பழனிசாமி வந்து பேசுகிறாருன்னா உங்கள் பின்னாடி ஒரு பலம் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு அதிமுக ஒரு பலத்தோடு இருக்குது பேசுதுன்னா அதோடைய அர்த்தம் வேறு. நீங்கள் பலம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கீங்க, உங்களை பார்த்து எல்லோரும் கல்லடிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை நோக்கி ஏன் கற்கள் வீசப்படுகின்றதுனா நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. உங்களை இன்னும் அடிச்சு கீழே தள்ளிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும்னு பார்க்குறாங்க. நீங்கள் நம்ம பலமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த வார்த்தையை யோசிக்கவே மாட்டேன்றீங்க. நம்ம பலமாக இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரையும் பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றா சேர்க்கணும். மக்கள் பார்வையில் கட்சி ஒன்றா இருக்குன்னு தெரியணும். அந்த பெர்செப்ஷனை உருவாக்குங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த வர இதில் சந்திக்க முடியும். நீங்கள் ஏதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தான் எதிர்கட்சியாக இருக்கோம், திமுக மேலே வெறுப்பாருன்னா மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான்ற அந்த பழைய எண்ணத்தில் இருக்காதீங்க. நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, உங்களுக்கு அது மாதிரிலாம் ஓட்டு போட மாட்டாங்க.
நீங்கள் வந்து உங்களுக்காக போடப்பட்ட ஓட்டில் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இல்லை, அது ஜெயலலிதாக்காக போடப்பட்ட ஓட்டில் சசிகலா தயவில் தான் நீங்கள் வந்தீங்க. அதை வந்துட்டு இன்றைக்கி சசிகலாவே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அது வேறு விஷயம், அது இன்னொரு பாலிடிக்ஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கான செல்வாக்கை நீங்கள் நிரூபிக்காத வரையும், உங்களை முதல்வர் கேண்டிடேட் சொல்லி நீங்கள் முதல்வராக எலெக்ட் ஆகாத வரையும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பூரணமான ஒரு ஆதரவு கொடுக்குறாங்களான்னா அதற்கான பதில் இல்லை என்பது தான். தோல்வியில் டெபாசிட் இழக்கிறதுல நம்பர் 1 இருந்த ஒரு கட்சி கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. என்ன கதர்னாலும் அதிமுகவினுடைய அழிவை தடுக்க முடியாது அப்படின்றாரு. இல்லை, அதாவது அழிவை தடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலாம். பட் ஆனால் அழிவை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஆக்சுவலாக இவர் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்றாங்க. அதான் அழிவை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் பழனிசாமிக்கு வந்து அது இந்த 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 கட்சி அழிவை நோக்கி போனாலே போகிறோம், நம்ம தலைமை பொறுப்பில் இருந்தால் போகிறோன்னு அவர் நினைக்கிறார். அவர் இது கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, தங்கிட்ட ரெட்டையில் இருக்குது, தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு கண்டினியூ பண்ணுறாரு. அவர் தன்னுடைய காலுக்கு அவரே குழியை வெட்டின்னு இருக்கார். அவர் ஒரு கட்டத்தில் வந்து கட்சி பலவீனமாக போகிறது மட்டும் இல்லை, அவரும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார். அதுதான் அடிப்படையான விஷயம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரெட்டையில் இருக்குது அப்படின்றத ஒரு தைரியத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்ற தைரியத்தில் இருக்கீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஓபிஎஸ் மற்ற 3 பேரை வந்து பொதுக்குழு நீக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ யாரையும் நாங்கள் இனிமேல் அவங்களை சேர்க்குற மாதிரி ஐடியாவே இல்லை. உங்கள் ஒரு கட்சியிலே உயர்ந்த பட்ச பாடி பொதுக்குழுன்றதை கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு. அந்த பொதுக்குழு உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அதே பொதுக்குழு நம்ம கட்சி ஒற்றுமைக்காக மறுபடியும் இவங்களெல்லாம் சேர்த்துக்கலான்னு ஒரு முடிவை ஏன் எடுக்கக்கூடாது? ஆக்சுவலாக ஏன் நீங்கள் இந்த தோல்விக்கு அப்புறம் ஏன் நீங்கள் பொதுக்குழு கூட்டலை? இந்த தோல்விக்கு அப்புறம் நீங்கள் தோல்விக்கான காரணங்கள் ஆராயறதுக்கு கிரவுண்ட் லெவலில் என்ன தான் நடக்குது, நம்ம ஏன் ஒரு இடத்த கூட வாங்கலை 40 இடத்துல, நமக்கு என்ன பிரச்சனை, ஏன் நம்ம ஓபிஎஸ்க்கு பின்னால் ஒரு தனிநபர் ஓபிஎஸ் தான் நீங்கள் கிண்டல் பண்ணீங்க. அவர் வாங்கின ஓட்டை உங்களால் ஏன் வாங்க முடியல ரெட்டையிலையை வச்சுட்டு? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பொதுக்குழுவை கூட்டியிருக்கணும் இல்லையா? நீங்கள் பொதுக்குழு இமீடியட்டாக கூட்டி அந்த பொதுக்குழுவில் வந்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து, நம்ம கட்சி தனியார் எதனால் தோற்றுது, முக்கியமான காரணம் என்ன, பிரிஞ்சிருக்கிறதுனால தோற்றுதா, இல்லை ஏன் நம்ம ஓட்டு போடலை, அவங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்கலாமே. இல்லை நம்ம இறந்தவர்கள்லாம் ஒன்று சேரணுமா, அது மாதிரி ஒரு கொஸ்டினர் கொடுங்க, ஒரு 4-5 கேள்வி எழுதி கொடுங்க, பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கேட்டு பதிலை வாங்குங்க, அவங்களுடைய மெஜாரிட்டி முடிவெடுங்க. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? பொதுக்குழு நினச்சா யாரையும் சேர்க்கலாம் நீக்கலாம் இல்லையா? அப்போ சேருங்க. நீங்கள் கட்சியோட நன்மை கருதி, எதிர்கால நன்மை கருதி நீங்கள் அந்த பொதுக்குழுவை தோற்றோன்னு கூட்டியிருக்கணும் இல்லையா? உங்களுக்கு என்ன பயம்? ஏன் கூட்ட மாட்டேறீங்க பொதுக்குழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டணுன்றதெல்லாம் கட்டாயம். எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் கூட அவசியத்துக்கு ஏற்ப எப்போ வேணால் பொதுக்குழு கூட்டலாம். அது வந்து பொதுச் செயலாளர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் கூட்டல? நீங்கள் கூட்டி நீங்கள் வந்து அவங்க தொண்டர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தானே அந்த பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக கேட்கலாமே, நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம், நம்ம ஏன் தோற்றோம், இவ்வளோ மோசமாக தோற்றோம், கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டால் அவங்களுடைய உண்மையான உணர்வு புரியும். இல்லை எல்லாரையும் மனம் விட்டு பேச சொல்லுங்கள், வேணால் மீடியா வேணால் அலோவ் பண்ணாதீங்க, க்ளோஸ்டு டோரில் பேச சொல்லுங்கள், என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் அதை வச்சுட்டு இந்த கட்சியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பாருங்கள். அது இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி தான். இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார் பாஜகவில், அவர் இதே மாதிரி தான் பேசுவார். இப்போது நம்ம எப்படியாவது 21, 29, 26 வந்து எப்படியாவது பாஜக நம்மளோட கூட்டணிக்கு வரும்னு அதிமுக சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு சில நப்பாசம் இருக்குது. அதனால தான் பாஜகவை பற்றி பாஜக டெல்லியை பற்றி அவங்க அவ்வளோ பேசுகிறதே கிடையாது. இன்னும் அவங்களுக்கு ஒரு நப்பாசம் இருக்குது. இந்த அண்ணாமலை இப்போ போயிடுவார், 6 மாதம் அவர் இருக்க மாட்டார், அதுக்கப்புறம் யாரோ ஒரு பொறுப்பு தலைவரை போட்டால் அவரை வச்சுன்னு நம்ம ஏடிஎம்கேவும் பாஜகவும் மீண்டும் நெருங்கி வந்துடும்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு எப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இந்த பாஜக என்ற கட்சியை நம்பி இந்த அதிமுக செயல்பட்டால் அது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். பாஜகவோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு மாநில கட்சியை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு கடைசியில் அந்த கட்சியை கவுத்துருவானுங்க. அது இப்போ சமீபத்திய உதாரணம் பிஜேடி, பிஜு ஜனதாதள். அது கடைசியில் ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க. கடைசியில் அவன் பாஜக வளர்த்து விட்டு கடைசியில் அவங்க ஒன்றும் இல்லாத போயிட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மாநிலங்களில் போயிருக்கானுங்க. அது மாதிரி அதனால் நீங்கள் வந்து பாஜகவோட நம்ம 26 சேரலாம், அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை இடத்த காலி பண்ணிட்டாருன்னா பாஜகவுக்கும் நமக்கும் நெருக்கம் வரும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டே விட்டுணும். திங்க் பண்ணணும். உங்கள் கட்சியை நீங்கள் பலமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை தேடி 4 கட்சி கூட்டணிக்கு வரும். அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கவே மாட்டேன்றீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கலைன்னா இந்த அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வந்து விமர்சனத்தை வச்சுட்டு தான் இருப்பாங்க. கோயம்புத்தூரில் என்ன நடந்தது அப்படின்றதுல 2 பேரும் மாற்றி இது பண்ணிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அண்ணாமலை வந்து சிபி ராதாகிருஷ்ணனோட ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காரு, அவர் பேசக்கூடாது அப்படின்ற. அண்ணாமலை சொல்கிறாரு, டெபாசிட்டே ரொம்ப தடுமாறி தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற. கோயம்புத்தூர் யாருக்கு தான் சார் இதுவாக இருக்குது? சார் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் சார், இப்போ 19 எலெக்ஷனில் தோத்தாங்க, சிபிஎம் ஜெயிச்சுதாங்க ஆக்சுவலாக. அங்கே அப்போவும் வந்து ராதாகிருஷ்ணன் தோத்தார்.
அதுக்கப்புறம் 21 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியிலே 11 தொகுதியிலே முழுக்க திமுக ஒரு இடத்துல கூட வின் பண்ணல. அது காரணம் வந்து பாரதிய ஜனதாவும் மதிமுகவும் இருந்த கூட்டணி. பாஜகவுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு வந்திருக்குன்றதை நம்ம மறுக்கக்கூடாது. அந்த செல்வாக்கு ப்ளஸ் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் இருந்த செல்வாக்கு ரெண்டும் சேர்ந்ததுனால அப்போ வந்து ஓபிஎஸ்லாம் கூட இருந்தாங்க இல்லையா, அது சேர்ந்ததுனால வந்து ஆக்சுவலாக வந்து மக்கள் பார்வையில் அதிமுக ஒன்றுபட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. சசிகலாவும் வந்து அதிமுக பாலிடிக்ஸில் நான் தலையிடல்னு ஒதுங்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சூழலில் வந்து 10 இடங்களையும் அவங்க வின் பண்ணாங்க. யார் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வின் பண்ணித்தாங்க. அந்த வின் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பாஜக இல்லாத போட்டி போட்டிங்க. அப்புறம் அந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் நீங்கள் பாஜக இல்லாத தனியாக தான் நின்னீங்க. உங்களால் வந்து பாஜகவும் வெற்றி பெற முடியல, நீங்களும் வெற்றி பெற முடியல. ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் வெற்றி பெற்ற மாதிரி ஞாபகம் எனக்கு, அது உண்மையாக செக் பண்ணணும். பட் அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து மறுபடியும் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ சமீபத்தில் இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேரலை. நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேராத போது நீங்கள் கொங்கு மண்டலத்தில் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் எத்தனை நாள் சொல்லியிருந்தீங்கல்ல, அப்போ அது ஏன் வந்து உங்களால் நிரூபிக்க முடியல? அதை நீங்கள் நிரூபிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்கள் இதில் நீலகிரியில் நீங்கள் எத்தனாவது வந்தீங்க? நீலகிரியில் முருகன் தானே சார் 2வது வந்திருக்காரு. நீலகிரியிலேயே முருகன் தானே 2வது வந்திருக்காரு. ஸோ அதனால் இங்கேயே வந்து 2வது அண்ணாமலை தானே வந்திருக்காரு. அப்போ உங்களுடைய பார்ட்டியோட உங்கள் பொசிஷன் என்ன ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஏன் வந்து 3வது இடத்துக்கு போகிறீங்க? நீங்கள் அப்போ கொங்கு மண்டலத்துலேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னா அப்புறம் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நீங்கள் பாஜகவோட சேர்ந்துருக்கிறதுனால அப்படி இல்லை, உங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் பார்ட்டி ஒற்றுமையாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ பார்ட்டி வந்து வீக்காக இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. பாஜக வந்து அவங்களுக்கு இப்போ என்னென்னா பாஜகவும் நம்மளும் சேர்ந்துருந்தால் சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு தமிழிசை சொன்னாங்க இல்லையா. தமிழிசை சொன்னாங்க, வேலுமணி கூட சொன்னார். அவன் பாஜக தான் ஒத்துக்கலை அப்படின்லாம் அவர் சொன்னார். வேலுமணி சொன்னார்ல, அது பாஜகவில் தான் கெடுத்துட்டாங்க, அண்ணாமலை தான் கெடுத்துட்டாருன்ற மாதிரிலாம் வேலுமணி பேசினார். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ இவங்களுக்கு என்ன இப்போ நினைப்புன்னா நம்ம பலவீனமாக இருக்கோம், அடுத்த வாட்டி பாஜக இல்லாட்டி நம்ம வந்து அசம்பிளி எலெக்ஷன் நம்ம வின் பண்ண முடியாது, அதனால் இந்த அண்ணாமலை இடத்த காலி பண்ணிட்டாருன்னா நம்ம பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சுக்கலான்ற ஐடியாவில் தான் இப்போ பழனிசாமி இருக்கார். அதனால் இவங்க சண்டைன்றது வந்து இது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அண்ணாமலைக்கும் பழனிசாமிக்கும் இல்லை அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்குமான ஒரு சண்டையாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர. ஆனால் அதே சமயம் பாஜக அண்ணாமலையில் இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாரு, நம்பிக்கை துரோகம்னா அதுக்கு உதாரணம் இபிஎஸ் தான். ஏன்னா மோடி ஐயா பக்கத்தில் உட்கார வச்சார், அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போனார்ல எடப்பாடி அப்படின்ற. இல்லைங்க, அப்புறம் வந்து மோடி வந்து இவரை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்திருக்காரு. எடப்பாடி வந்து ஒத்துக்கலைன்ற ஒரு சமாச்சாரம் வந்து அண்ணாமலையாலையா இல்லை எடப்பாடியாலையா? இல்லை எடப்பாடியாலும் இல்லை, அண்ணாமலையால் தான். அண்ணாமலையை காரணமாக வச்சு தான் அவங்க அண்ணாமலையை மாற்றுறதா இல்லைங்க. அவங்க அண்ணாமலையை மாற்றலைன்ற போது இவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கலை. பாஜக மேலிடம் என்ன சொல்லுது, அண்ணாமலை கூட்டணிக்கு வாங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் அண்ணாமலையை மாற்றாத ஒரு கூட்டணிக்கு இவங்க ஒத்துக்கலை. அண்ணாமலை எடுத்துட்டு அவங்க அண்ணாமலையை மாற்றதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அண்ணாமலை தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணாமலை இருந்தால் கூட்டணி வேணான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலையால் தான் கூட்டணி இல்லாத போச்சு ஆக்சுவலாக. அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்தில் அவங்க மேலிடம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு இந்த எலெக்ஷனில் பார்த்துடலாம். நீங்கள் 8 தடவை வந்திருக்கீங்க பிரைம் மினிஸ்டர், அந்த எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனோம், கட்சி நல்லா வளர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. அதனால் நம்ம செல்வாக்கு உண்மையான செல்வாக்கு என்னன்னு பார்த்தாங்க. ஒன்றும் பெரிய அளவில் கட்சி வளரலைன்றதான் பாயிண்ட்டு. ஆனால் பாஜக அதை ஒத்துக்க மாட்டாங்க. 5 இடங்களில் போட்டி போட்டாங்க, 19ல் 5.2% ஓட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி 22 இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் 11% ஓட்டுன்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இடங்கள் எத்தனை இடங்கள் அதிகம், 5 இடங்கள் 4 மடங்கு அதிகமாக போட்டி போட்டிங்க. உங்களுடைய வாக்கு சதவீதம் 5.2லேருந்து 11 தான் இருக்குது. அதிலே 11லேயே வேறு பலரோட ஓட்டெல்லாம் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் அவங்க பெறலை. கிரவுண்ட் லெவலில் வந்து உண்மையிலே வளர்ச்சி இல்லைன்றதான் அடிப்படையான விஷயம். ஆனால் ஏதோ ஒரு கூட்டம்லாம் வரும்போது கூட்டத்தை சேர்த்து காமிச்சிடுறாங்க. ஒரு கூட்டமோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போதோ அந்த பொதுக்கூட்டத்திலேயோ ஆளுங்களை சேர்க்கறதுல திறமையாக இருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் ஓட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அது காரணம் வந்து பாஜக தமிழ்நாட்டில் எடுபடலைன்றது தான் உண்மை. பல விஷயங்களில் மத்திய அரசோட பாலிசி பிடிக்கல. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு வேவ் வந்து இன்னும் ஒரு ஒரு இது இருக்குது, எதிர்ப்பு அலை இன்னும் இருக்கிறது தான் செய்யுது. அது ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து பாஜக மேலிடம் இப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி இந்த இவர் நினச்ச மாதிரி நம்ம போனோம், கடைசியில் கூட்டணி வைக்காத போய் கடைசியில் நம்மளும் ஒரு தொகுதியும் வெற்றி பெறல, அவரும் ஒரு தொகுதியும் வெற்றி பெறல அப்படின்னு பார்த்த பிறகு இந்த வாக்குகளை ரெண்டும் கூட்டிலாம் பார்த்துட்டு சேர்ந்து இருந்தால் ஒருவேளை நல்லா வந்திருக்குன்னு 2 தரப்புலையும் நினைக்கிறாங்க. 2 தரப்புலையும் நினைக்கும் போது இந்த அண்ணாமலை தான் பிரச்சனையாக இருக்கார். அண்ணாமலை வந்து அதிமுக வந்து தொடர்ந்து ஊன் பண்ணிட்டு இருக்காரு, பழனிசாமியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாஜக மேலிடத்துலேருந்து யாராவது தொடர்ந்து ஏடிஎம்கே ஏதாவது சொல்கிறாங்களா,
ஏதாவது ஒரு சொல்கிறாங்களா? நிர்மலா சீதாராமன் வராங்க, வேறு பலர் வராங்க, இல்லை முருகன் போன்றவர்கள் ஏதாவது சொல்கிறாங்களா? யாருமே எக்ஸப்ட் அண்ணாமலை யாராவது சொல்கிறாங்களா சார்? யாருமே சொல்கிறதில்ல. அண்ணாமலைக்கு என்னென்னா, பழனிசாமி அந்த கொங்குமண்டலத்தில் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகக்கூடாது. அவர் ஒரு லீடராக இருக்கார். ஸோ கொங்குமண்டலத்தில் தான் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகணும், பழனிசாமி ஈக்குவலாக எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அவரை போட்டு அமுக்கணும்னு நினைக்கிறார். அந்த கட்சியை அமைக்கிறாங்க, அவரும் போயிடுவார்னு அவர் ஏதோ பர்சனல் அஜெண்டாவில் அவர் பேசுகிறார். அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது, அண்ணாமலைக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எடப்பாடி பழனிசாமி மேலே வரக்கூடாது, அரசியலில் அவர் பிரகாசிக்கக்கூடாது, கொங்குமண்டலம்லாம் அண்ணாமலை தான் பெரிய ஆளாக இருக்குன்னு நினைக்கிறார். ஆனால் நாளைக்கு பாஜக பாலிடிக்ஸில் அண்ணாமலையே எங்கே இருப்பார் சொல்ல முடியாது. அவர் தலைவராக இருப்பாரா, அவர் லண்டன் போயிட்டு வந்தால் அவர் மறுபடியும் மீண்டும் வருவாரா, மேலே டெல்லி போவாரா, எப்படி இருப்பார்னா அதெல்லாம் நம்ம ஒன்றும் ஊகிக்க முடியாது. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி பாஜக மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, இந்த அண்ணாமலை அவர் நல்ல வேலையாக பாஜக மேலிடம் இவர் எப்படி தூக்குறதுன்னு நினச்சிருந்தாங்க அண்ணாமலை. அதுக்கேற்றபடி இந்த லண்டனில் போய் படிக்கிற வேலை வந்தது. ஸோ காக்கா உட்கார பணமரம் விழுந்த மாதிரி அவரை கட்டி விட்டாங்க. சரி நீங்கள் போய்ட்டு அங்கே போய் படிங்கன்ட்டு. நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு என்ன போஸ்டிங்கிறதுன்னு அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ இந்த கேப்பில் யாராவது வச்சா, சரி நம்ம 26 நோக்கி போகும்போது ஒரு பலமான கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைச்சாலே தவிர நம்ம வின் பண்ண முடியாதுன்றது பாஜக நினைக்கிற விஷயம். ஆனால் அதே சமயம் ஒரு மாநில கட்சி தான் இங்கே முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அசம்பிளி எலெக்ஷனில். நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் பாஜக முன்னிலைப்படுத்திக்கலாமே தவிர, அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுக மாதிரி கட்சிகள் தான் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அதிமுகவை ஒன்றுபடுத்தி ஏதாவது அதிமுகவை மையமாக வச்சு நம்ம அதோடு சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ அண்ணாமலை ஃபீல்டில் இல்லாத போது இவங்க நெருங்கி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பாஜக மேலிடம் யோசிக்கிறாங்க. ஸோ அது இப்போ அதுதான் இப்போது இவங்க பாஜகவை பற்றி, டெல்லி பாஜகவை பற்றி இவங்க பேசாத இருக்கிறதும், டெல்லியிலேருந்து வர தலைவர்கள் யாரும் அதிமுகவை பற்றி ரொம்ப விமர்சிக்காத இருக்கிறதும், டெல்லியிலேயே ராஜ்யசபாவில் தம்பித்துறை போன்றவர்கள் பாஜகவோட ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருக்கிறதும், இதெல்லாம் எதுக்குன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்களாம் வாயில் சொல்லுவாங்க பாஜகவோட கூட்டணியே கிடையாது, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பாஜக எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த கட்சி ஒன்றுபடணும், அப்போ தான் வலிமையாக நம்ம 26 கூட்டணியை கட்டமைக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்டு. அது எவ்வளோ தூரம் நடக்க போகுதுன்னு தெரில. அண்ணாமலை ஃபீல்டில் இல்லாத போது இங்கே பலவிதமான டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. சார் நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ.